அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இன்றைய நாள்ல துலாம் ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி துலாம் ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் அல்லது வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவ கிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று எப்படி பரிகாரம் செய்ய வேண்டும், வழிபடும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான முழு தகவல்களும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வெப்சைட்டை கிளிக் பண்ணி படித்தும் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த வெப்சைட் லிங்க் நம்ம சேனல் பேஜ்லயும் இருக்கு. அந்த லிங்கையும் கிளிக் பண்ணி நீங்க படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மகாலய அமாவாசையான இன்றைய தினம் என்ன என்று பார்க்கும் போது, இந்த மகாலய அமாவாசை வழிபாட்டால் பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதாவது மகாலயபட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும். இதுவே புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படும். இந்த மகாலய பட்சம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, மகாலயம் என்பது கூட்டமாக கூடுவது என்று பொருள். பட்சம் என்பது 15 நாட்கள். அதாவது நம் மறைந்த நம் முன்னோர்கள் பித்ரு லோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சம் ஆகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருக்களின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதனால் எம் முன்னோர்கள் பின்பற்ற பெற்று வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதுங்க. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களுடைய ஐதீகமாக கூறப்படுதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசை ஆகுங்க. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வர உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு, அதாவது கடலுக்கு கூட சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது முன்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறும் பட்சத்தில் பிதுர்களுடைய கோபத்திற்கு ஆளாவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றன. இந்த 15 திதி நாட்களில் நம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்று அவர்களுக்கு தர்ப்பணம் என்ற நீர்த்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதம் இட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரமாகும். அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று பொருள். அது மட்டுமில்லாமல் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல யார் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாத அனைவருமே இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மகாலய அமாவாசையினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு ஆண்டின் 12 அமாவாசைகள் திதிகள் வரும். அவற்றுள் மிக முக்கியமானது இந்த மகாலய அமாவாசை. ஏனென்று பார்க்கும்போது நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருப்பார்கள். அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எள் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள்.
நாட்கள், அடுத்த 15 நாட்கள் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தி ஆகி மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்களாம். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி நாம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த 15 நாட்கள் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதை கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மகா புண்ணிய காலமான மகாலயபட்சம் 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். ஆனால் அனைவரும் அது சாத்தியம் இல்லை. எனவே மகாலய அமாவாசையான அன்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் கூறப்படுகிறது. இந்த மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருகிறது. இந்த நாள் முழுவதும் அமாவாசை திதி இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளிலும் கோவில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது விசேஷமாகும். ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருபுவனம் போன்ற தலங்களில் இது விசேஷ தினம். அதனால் பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோரும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனவே வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையல் போட்டு வழிபடுவது சிறப்பு. அது மட்டுமில்லாமல் யார் யாரெல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவருமே இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. நம் நேரடி பித்ருக்கள் என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படையல் இட வேண்டும். இந்த நாளில் காகைக்கு அன்னமிட்ட பிறகே உணவு உட்கொள்வது வழக்கம். மகாலய அமாவாசை மிகவும் புண்ணியமான தினம் என்பதால் இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷம். என்று செய்யும் தானங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ராசிநேயர்களான நீங்கள் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல என்னவெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கலாம் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவும், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கன்னி ராசியில் கேதுவும், சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அதாவது 5ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாருங்க. கிரகங்கள் அமர்ந்திருப்பதால் இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியங்க. இந்த மகாலய அமாவாசை நிகழக்கூடிய இன்றைய நாள்ல புதன் உச்சம் பெற்றும் அவரோடு கேது, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இன்றைய நாள்ல அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது, அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பதும் பிரச்சனைகளிலிருந்து வெளியேற உதவுங்க. அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் வெள்ளை நிறத்தில் உள்ள பொருட்களை தானம் செய்வது நல்லது. குறிப்பாக தயிர் சாதம், பால் சாதம் ஆகியவற்றை தானம் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறைகளுக்கும் இந்த நன்மைகளை கொண்டு செல்லும் என்பது ஐதீகமாக கூறப்படுது.